அண்ணி வாங்க. எப்ப வந்தீ பிள்ளைகளா? இத இப்பதான் வந்தோம். வந்து அரை மணி நேரம் ஆகுது. சரி சரி, நான் இங்க இருக்க டெய்லர் கடையிட்ட போயிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு 2 சட்டையை தைக்க கொடுத்தேன். அவன் தச்சுட்டானா என்னன்னு கேட்க போனேன். ஓ அப்படியா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்க இருக்கே? ஆமா நீ ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைலாம் வந்திருக்கே. பிரவீன், தீப்தி, பெரியம்மா ஏன் இருக்கா? ஆமா பெரியம்மா, எப்படி மறக்க முடியும்? அண்ணேங்க அவன் பைக்ல ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனான். சரி சரி, எப்ப வருவான்னு தெரியலையே. இந்த பையனை போவாதுன்னு சொல்ல கேட்கவும் மாட்டிக்கான். இவங்க எப்படி உள்ள விடுவாங்களா இல்லையா? ஏல பிரவீனே, உள்ள விடுவீங்களான்னு கேளு. சரி வருவான். என்ன மூட்டையெல்லாம் கொண்டு வந்த மாதிரி இருக்கு? அடி பாவி, சாக்கு பை கோணி பைன்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க என்ன மூட்டைன்னு சொல்லிட்டாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல நீ, சும்மா பிள்ளைகளுக்கு அதிரசம், முறுக்கு, மிச்சர் அதுதான் வாங்கியிருக்கேன். லட்டு வாங்குனியா? இல்ல லட்டு வாங்கல நீ. சே, லட்டு வாங்கலையோ? நீ வாங்கிட்டு வந்தா அதையே பொண்ணு வீட்டுக்கு கொடுத்துடலான்னு பார்த்தேன். இனி உங்க அண்ணனுக்கு வாங்கிட்டு வர சொல்லணும். ஒவ்வொருட்டையா பிச்சை எடுத்த கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு பாப்போம். 2-3 நாளா ஒரே வேலை செஞ்சு மேலாம் வலிமா. ஆமா நீ கல்யாண நேரத்துல அப்படிதான் இருக்கும். அட உள்ள விடுங்கயா, இனி வீட்டுக்குள்ள நிறைய வேலை இருக்கு. ஐயோ, உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடாம வெளியில வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க உள்ள போலாம். சே, நான் வரதுக்கு முன்னாடி நீங்க வெளியில எல்லாம் நின்னுட்டு இருந்தியே, அதுக்கப்புறம் உங்களை நிக்க வச்சிருக்கேன். வந்து 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இப்ப யோசிக்கு. வள்ளியக்கா, என்னடி ராணி, ஊரு பேசுறதை கேட்டியலா? இல்ல தெரியாது, சொல்லு. ஊரே சேர்மதுர கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லு. அவன் கல்யாணத்தை பெரிய பெரிய மஹால்ல வச்சிருக்கு. அங்கெல்லாம் பெரிய தலைவர்களோட பொண்ணு பையனுக்கு தான் கட்டி கொடுப்பாவ. இவங்க ஊரோட ஓரமா இருந்துட்டு நல்ல பெரிய கல்யாணத்தை தான் பண்றாவ அப்படின்னு ஊரே ஆச்சரியமா பாக்குதுக்கோ. எனக்கு தெரிஞ்சது வேற யாரும் சொல்லல, இவங்க தான் சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் தெருவுக்கு தெரு இந்த ஆள் மாதிரி ஒரு ஆள் இருக்கு. அழகா வந்து திறந்த ஆளையும் பிடிச்சிச்சு கதை பேசிட்டு இருக்காவே. கல்யாணம் இன்னும் முடியவே இல்ல, முடிச்சப்பறம் பேசுங்களா. நல்லா ஜாம்னு நடத்துறீங்களோ? ஆமா, முத பிள்ளை கல்யாணம்ல. சரிக்கோ, சரி. ஏல பிரவீனே, பெரியம்மா கிட்ட சாவி மட்டும் வாங்கிட்டு வா, நம்ம தரப்போம். எம்மோ, அவங்க கிட்ட வீட்டு சாவி கேளுங்க. அட லூசு, அம்மா கிட்டே கேட்க சொன்னேன். இரு வாங்கலாம். அனைக்குமா நம்ம பெரியம்மா வீட்டு சாவி தொலைச்சிட்டான்னு நினைக்கேன். அதுக்கு இங்க இருந்து ஆடிட்டு இருக்கு. சரி நீ போயிட்டு வா. சரிக்கு அப்ப நைட்டு வரேன். எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவாதான் எல்லார் வீடையும் சோவாரிட்டு வருவா. அதையே ஒரு வேலையா வச்சிருக்கா. அவகிட்ட கேட்ட ஊருக்கதையே தெரியும். சில விஷயத்த அவட்ட இருந்தா கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்படி அண்ணி. பிள்ளைல என்ன படிக்குது? நான் 4th, நான் 5th. சரி ரொம்ப சந்தோஷம். பெரியம்மா, அப்படியே கதவை திறந்துடுங்களா? ஐயே, என்ன திறக்கலையே நானு. நான் திறந்துட்டேலாம் நினைச்சேன். திறக்கல பெரியம்மா, ஆஸ்கரை வடை கொடுக்கலாம் போல. திறந்தாச்சு, வாங்க மக்களே போலாம். பிரவீன் போ. வா பிரவீனே, தாஜ்மஹாலுக்குள்ள போலாம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பிரவீன், சும்மா சொல்லக்கூடாது, தாஜ்மஹாலே தான். என்ன பெரிய வீடு. ஆமா, இவங்க வீடு ஹால் மட்டுமே நம்ம மொத்த வீடா இருக்கு. வா வீட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வருமா. இருங்க, ஃபர்ஸ்ட் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. நாங்க போயிட்டு வந்து பாக்குறோம். ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி 3 நாளைக்கு இவங்களை கையிலே பிடிக்க முடியாது. இது பெட்ரூம். அட என்னது இது? வீட்டுக்கு வெளியில ஒரு சோஃபா போட்டுருக்கு. ச்சே, என்ன ஒரு இடம். இங்க இருந்து பார்க்க ஊர் எல்லையே தெரியுது. பிரவீன், இங்க வந்து பாரு. இந்த மாதிரி செடி எல்லாம் வச்சிருக்கிறது நல்லா இருக்குல்ல? எட லூசு, அத பார்க்க சொல்லல. அங்க பாரு, நிறைய வீடு தெரியுது. மாடினா வீடு தான் தெரியும். இன்னைக்கு நைட் இங்க உட்காருவேன், இதுல நைட் படுப்பேன், நைட் இதுக்கு மேல ஏறி நிப்பேன். கல்யாண வீட்டை சாவு வீட்டை ஆக்கிறாத, இறங்கு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. வா அடுத்த ரூம் போய் பாப்போம். ஏ பிரவீன், வா மாடிப்படி. என்ன இது, வானத்துக்கு போற படி மாதிரி இவ்வளவு படி இருக்கு. மேல என்ன இருக்குன்னு பாப்போம். என்னது இது, வீட்டுக்குள்ளே 4 வழி சாலை போட்டு வச்சிருக்காங்க. வாங்க சார் வாங்க, உங்களுக்கு எங்க போகணும்? இப்படி போனா மதுரை, இப்படி போனா திருச்சி, நேரா போனா சென்னை வந்துரும். நைட்டு விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு போலயே.